வணக்கம் தமிழ் சேனல். இன்று நாம் பார்க்க போவது ரிலையன்ஸ் ஜியோவை நசுக்க முயற்சி செய்யும் அதன் போட்டி நிறுவனங்கள் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி ரிலையன்ஸ் ஜியோ நிறுவனம் சோதனை அடிப்படை முயற்சி அப்படிங்கிற பெயரில் அனைத்து சேவைகளுமே இலவசமாக வழங்கி கொண்டு வராங்க. இந்த சேவைகள் இலவசமாக வழங்கப்படுவதால் மற்ற நிறுவனங்களின் சேவைகள் பாதிக்கப்படுவதாகவும் அதனுடைய வருமானங்கள் குறைவதாகவும் எண்ணி ரிலையன்ஸ் ஜியோவின் வளர்ச்சியை நசுக்க முயற்சி செய்கிறார்கள். அப்படி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, முதல்ல ரிலையன்ஸிலிருந்து நம்ம எந்த ஒரு மற்ற நெட்வொர்க்குக்கு கால் பண்ணாலும் அந்த நெட்வொர்க் நம்பருக்கு உடனடியாக கால் கிடைக்கிறதே கிடையாது. நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 100 தடவை கால் பண்ணீங்கன்னா மட்டும்தான் ஒரு தடவையாவது உங்களுக்கு லைன் கிடைக்கும். காரணம், இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதில் இன்டர் கனெக்ஷன் பாயிண்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ரிலையன்ஸ் ஜியோவில் கிட்டத்தட்ட இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 15 லட்சம் பேர் ரிலையன்ஸ் ஜியோவில் இணைந்திருக்கிறாங்க அப்படின்னு அந்த நிறுவனம் சொல்லியிருக்காங்க. ஆனால் மற்ற நிறுவனங்கள் COAI செல்லுலர் ஆப்ரேட்டர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா அமைப்பின் சார்பில் அது 30 லட்சத்துக்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஜியோ ஓனர் முகேஷ் அம்பானிக்கே தெரியாத மேட்டர் இந்த அசோசியேஷனுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு நமக்கு தெரியல. இருந்தாலும் ஒரு 25 லட்சம் பேர் ஒரு நிறுவனத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த நிறுவனத்துக்கு இந்த இன்டர் கனெக்ஷன் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறது குறைஞ்சபட்சம் ஒரு 12,500 அல்லது அதற்கு மேலோ வழங்க வேண்டும். இந்த இன்டர் கனெக்ஷன் பாயிண்ட்ஸ் மூலமாக தான் நாம் அந்த நெட்வொர்க்குகளை தொடர்பு கொள்ளும் போது நமக்கு தேவையான லைன் கிடைக்கும். ஆனால் 30 லட்சம் சந்தாதாரர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு அவங்க அசோசியேஷனே சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது வெறும் 1450 இன்டர் கனெக்ஷன் பாயிண்ட்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஏன் இப்படி பண்ணுறாங்க? பெரும்பாலும் ரிலையன்ஸ் ஜியோல இருந்து ஏர்டெல், வோடாஃபோன் இது போல உள்ள போட்டி நிறுவனங்களுக்கு நாம் அழைக்கும் போது 65% இணைப்பு கிடைக்கிறதே இல்லை. கிட்டத்தட்ட 1.8 கோடி அழைப்புகள் இந்த நெட்வொர்க்குக்கு அழைப்புகள் கிடைக்காமலே போயிருது அப்படின்னு ஜியோ தரப்புலையும் குற்றம் சாட்டியிருக்காங்க. ஆக இது ஒரு திட்டமிடப்பட்ட கூட்டு சதி போலத்தான் தெரியுது. இப்போ ரிலையன்ஸ் ஜியோ சோதனை ஓட்டத்தில் தான் இவ்வளவும் போய்கிட்டு இருக்கு. இதுவே நாளைக்கு கமர்ஷியலா இறங்கிட்டாங்க அப்படின்னா இந்த நிறுவனங்கள்லாம் ரிலையன்ஸ் ஜியோவோட போட்டியில இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. இந்தியாவை பொறுத்தவரையிலும் ஏர்டெல் வைத்ததுதான் சட்டம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவங்க என்ன விலை நிர்ணயம் செய்கிறார்களோ அதைத்தான் மற்ற நிறுவனங்களும் பின்பற்றுகிறார்கள். ஒவ்வொரு நிறுவனமும் பார்த்தீங்கன்னா ஏர்டெல் ஒரு தடவை விலையை உயர்த்தினாங்க அப்படின்னா மற்ற நிறுவனங்களும் விலையை உயர்த்துறாங்க. ஏர்டெல் ஒரு தடவை விலையை குறைத்தாங்க அப்படின்னா மற்ற நிறுவனங்களும் விலையை குறைக்கிறாங்க. முடிந்த அளவு ஒரு மிகப்பெரிய நிறுவனமான ஏர்டெல்லை தான் மற்ற நிறுவனங்களும் அதை தொடர்ந்து ஃபாலோ பண்றாங்க. அப்படி இருக்க இந்த ரிலையன்ஸ் ஜியோவை நசுக்க முயற்சி செய்வது முக்கியமாக ஏர்டெல்லாகத்தான் இருக்க முடியும். ஏன் இந்த முயற்சி அப்படின்னு பார்த்தோம்னா, ரிலையன்ஸ் ஜியோவில் இப்போ அனைத்துமே இலவசமாக கொடுத்துட்டு இருக்காங்க சோதனை ஓட்டத்தில். ஆனால் இதுவே நாளைக்கு கமர்ஷியல் லான்ச்சா வரும்போது விலை கட்டணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மிக மிக குறைவாக இருக்கும் அப்படின்னு இதுவரைக்கும் தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. ஆனால் எந்த அளவுக்கு விலை இருக்கும் அப்படிங்கிறத இதுவரைக்கும் அவங்க கமர்ஷியல் லான்ச் செய்யாததால அது நிர்ணயம் செய்யப்படலை. கிட்டத்தட்ட 10 ஜிபிக்கு 50 ரூபாய் இருக்கலாம் அப்படிங்கிறத கூட தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. ஆனால் இதுதான் உண்மையா அப்படிங்கிறதும் நமக்கு தெரியல. ஒருவேளை அவர்கள் கமர்ஷியல் லான்ச் செய்துவிட்டால் போட்டி நிறுவனங்கள் நாளை நிலைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறிக்காக இப்பவே இந்த நிறுவனத்தை வளர விடாம நசுக்க முயற்சி செய்கிறார்கள். இந்த நிறுவனம் நாளை வளர்ந்து விட்டால் நம்மளுடைய நிலைமை எதிர்காலத்தில் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறிக்காகவே இந்த நிறுவனத்திலிருந்து வரும் அனைத்து கால்களையும் முடிந்த அளவு தடை செய்கிறார்கள். இப்படி தடை செய்வதால் ரிலையன்ஸ் ஜியோ நிறுவனத்தின் சேவை சரியாக இல்லை என நினைத்து அதிலிருந்து விலகி சென்று விடுவார்கள் அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ணமா இருக்கும். முடிந்த அளவு நமக்கு எது விலை குறைவாக கொடுக்கிறார்களோ அந்த நிறுவனத்திற்கு நாம் ஆதரவு கொடுக்கலாம். இதன் மூலமாவது மற்ற நிறுவனங்களும் விலையை குறைப்பார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். ரிலையன்ஸ் ஜியோவின் இந்த சோதனை ஓட்டத்தினால் ஏர்டெல்லும் விலை குறைப்பு என்கிற பெயரில் சில மிக குறைவான அளவில் விலையை குறைத்தார்களே தவிர அதுவே மிகச்சிறந்த விலை குறைப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. அன்லிமிட்டெட் கால், அன்லிமிட்டெட் டேட்டா அப்படிங்கிற பெயரில் 2-3 திட்டங்களை கொண்டு வந்தாங்க. இந்த திட்டங்கள் வெற்றியா தோல்வியா அப்படிங்கிறது இதுவரைக்கும் தெரியல. பெரும்பாலும் ரிலையன்ஸ் ஜியோ என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, மேம்பட்ட 4G தொழில்நுட்பத்தில் தெளிவான பேச்சுக்கும் அதிவிரைவான தகவல்கள், மிக துல்லியமான படங்கள், இதை எளிமையா நம்ம பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறது தான் ஜியோவுடைய முக்கிய கொள்கை. இதனால இந்த துறையில இருந்த ஏர்டெல், வோடாஃபோன்
இவர்களுடைய சோதனை ஓட்டத்திலேயே பார்த்து ரொம்ப பயந்து போயிட்டாங்க. இதனால ரிலையன்ஸ் ஜியோவுக்கு எதிராக அவங்க எல்லாமே சேர்ந்து ஒரு கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்து பார்த்தாங்க, என்னென்னமோ பண்ணி பார்க்கறாங்க. இருந்தாலும் ரிலையன்ஸ் ஜியோவுடைய வளர்ச்சியை அவர்களால் தடுக்க முடியவில்லை. என்றுமே விலை குறைவான தரமான ஒரு பொருளுக்கு மக்களுடைய ஆதரவு அதிகமாகத்தான் இருக்கும். அதை என்றாவது இந்த நிறுவனங்களும் புரிந்து கொண்டு அவர்களுடைய விலையையும் குறைத்து போட்டியை சமாளிப்பார்களா, இல்லை ரிலையன்ஸ் ஜியோ மென்மேலும் வளர்ந்து இந்த நிறுவனங்கள் போட்டி நிறுவனங்கள் காணாமலே போய்விடுமா, இல்லை அவர்கள் முயற்சி செய்து ரிலையன்ஸ் ஜியோ என்ற நிறுவனத்தை நசுக்கி விடுவார்களா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். பொதுமக்களாகிய நாம் முடிந்த அளவு எந்த சேவை நமக்கு சிறப்பாக இருக்கிறதோ, குறைவான விலையிலும் தரத்திலும் நன்றாக இருந்தால் அந்த சேவைக்கு நாம் மாறிக்கொள்வோம். அந்த சேவையை நாம் பயன்படுத்த நம்முடைய நண்பர்களையும் உறவினர்களையும் அறிவுறுத்துவோம். இதனால நம்முடைய மக்களுக்கும் நம்முடைய நண்பர்களுக்கும் சிறப்பான சேவைகள் கிடைக்கும் அப்படின்னு நம்புறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மற்றும் உங்க நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.